இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ சம்மன் நியூஸ் தாங்க இன்னைக்கு. எல்லாருக்குமே ஃபேவரட்டான கம்பெனி. ஸோ ஈச்சர் மோட்டார் ராயல் என்ஃபீல்டோட கம்பெனி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த காரணத்துக்காக ஸ்டாக் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஏன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட கம்பெனின்னும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பயங்கரமாக வந்து ஏறி இருக்காங்க. கடந்த இவங்க ஸ்டாக் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் பர்சன்டேஜ் இருக்குது. அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன நியூஸ்னா, உங்களுக்கு தெரியும் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு கம்பெனிஸ்க்கெலாம். அப்போது இந்த கம்பெனி வந்து 8% வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க அதிகமாக. ஸோ அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பர்டிகுலராக 6% to 9% வரைக்கும் ஒரு மேலே ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம டெக்னிக்கல் அனலைஸில் பார்ப்போம். கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எஸ், ஸோ ராயல் என்ஃபீல்ட் தெரியும் உங்களுக்கு. 2010க்கு அப்புறம் வந்து அதோட சேல்ஸ் பயங்கரம் வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க மாற்றினாங்க. வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கிக்கிங் ப்ராப்ளம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ராயல் என்ஃபீல்டை கிக் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுன்னா அந்த கிக்கர் வந்து ரிவர்ஸில் உங்கள் காலில் அடிக்கும். அந்த சிஸ்டம் எல்லாமே ஈஸியாக அவங்க மாற்றி நல்லா ஒரு சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. கலர்ஸும் வேரியேஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அதோட சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே லிட்டரலி பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா நான் கொடுத்துருக்கேன். 1 by 1 நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, அதை நான் படிக்க விரும்பலை, அப்படியே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அவங்க அது மட்டும் இல்லாமல் ரைடிங் கீரு, அதுக்கப்புறம் வேர்ஸு, ஜீன்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அதோட லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59% வந்து ஈச்சர் மோட்டருக்கு ராயல் என்ஃபீல்ட்லேருந்து தான் வந்து ரெவன்யூ வந்து கிடச்சிருக்கு. இதுவே 2022 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் வெஹிக்கிள் விற்றவங்க இப்போது 2024 9 லட்சம் வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நவடேஸ் வந்து சோலோ ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வந்து ஆயிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க வந்து அந்த ரீல்ஸ் போடுறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபாடோடு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சிசி வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து 750 வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் பர்சன்டேஜ் 88.5 வச்சுருக்காங்க. அண்ட் ஓவரால் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் அதுக்கப்புறம் டீலர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 2000+ அண்ட் 1102 இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இட் குட் பி இந்த ஸ்க்ரீனர். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனர் போனீங்கன்னா என்டையர் டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும். அதை ரீட் அவுட் பண்ணி கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் வந்து இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அதில் போய் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஈச்சர் மோட்டாருக்கு ராயல் என்ஃபீல்ட் மட்டும் ஒரு கம்பெனி இல்லை, தே ஹேவ் த கமர்ஷியல் வேன் ஆல்சோ. ஸோ வேன் சேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 54% வந்து ஏபி வால்வோ அந்த ட்ரக்கும் வந்து இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சரில் இருக்காங்க. காம்பனன்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 2020 57,000 வெஹிக்கல் செல் பண்ணது. இப்போ வந்து 85,000 வெஹிக்கல் செல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ 17% ட்ரக் அண்ட் பஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100% டச் பின் ஃபார் அ ட்ராக் அப்படின்ற மாதிரி அவங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்ட் ஈச்சர் மோட்டாரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈச்சர் மோட்டரோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் ராயல் என்ஃபீல்ட். ஓகே, ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் வந்து ராயல் என்ஃபீல்டாக வச்சுருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக எப்படி இந்த கம்பெனி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபண்டமெண்டலி வந்து பார்த்தீங்கன்னா 1,32,000 கோடி வந்து இவங்க வந்து மார்க்கெட் மதிப்பு. ஓகேங்களா? இவங்களோட கம்பெனியோட சொத்து மதிப்புங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்க கம்பெனி கண்டிப்பாக அவங்க மோர் தென் போக போக டெவலப்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய அசட் வச்சிருக்க கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் ஒரு நல்ல டிப்பில் கிடைக்குதோ இந்த ஃபண்டமெண்டலை வச்சே நம்ம வந்து வாங்கி எஸ்ஐபி மாதிரி போட்டாலும் இட் குட் பி வெரி பெட்டர் தான். சரியா? சரி, ஓகே. ஸோ 4 டேட்டா நம்ம என்ன பார்ப்போம். சேல்ஸ் 4%, EPIT 0%, அண்ட் நெட் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி 8% அண்ட் EPS 8%. ஸோ போன இயரோட இந்த இயர் இவங்க வந்து நல்ல ஒரு இது வந்ததால் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நடந்தது. இப்போ அதுதான் வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதான் டெக்னிக்கல் அனலைஸ். நான் எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா
ட்ரேடிங் வியூவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங் வியூவில் 1 இயர் நான் வச்சுருக்கேன். ஸோ 1 இயர்னு வைக்கும் போது இங்கே 1 டே டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 இயர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேலி இருக்குதுன்னு ஒரு சின்ன செக் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே இதை வழக்கமாக நம்ம சேனலில் பண்ணுறது தான். எதுக்காகனா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டை கேம்லிங்கோ அதெல்லாம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே லாஸஸ் இருக்குது. பட் எப்போ லாஸஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி F&O இந்த மாதிரி செக்ஷன் போகும்போது உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா, ஒரு லாங் டேர்மாக ஒரு நல்ல வெல் நோன், ஸோ ராயல் என்ஃபீல்டு நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குற கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து லாஸஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா அவங்க சேல்ஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டை லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இருக்க வரைக்கும் இந்த வண்டி இந்த சேல்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து இந்த இயர் அது வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கு. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னப்பா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். ஸோ ஐ வில் ட்ரா ஒன் ஹாரிசான்டல் லைன் இயர் அண்ட் இயர் 2. ஸோ 2 இடத்துல நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நல்ல டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை வரைஞ்சிக்கிட்டேன்னு. ஒரு இடம் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடம் வந்து ரெசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. எங்கேருந்துன்னா நீங்கள் இந்த போன மே மந்த்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ வென்எவர் இட் கெட்டிங் எ சப்போர்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் அப் ஹியர் அண்ட் இட் இஸ் மூவிங் ஹியர். ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு. பட் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போன மேக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம், ஓகேங்களா, ஸோ இதை வந்து வால்யூம் சொல்லுவாங்க, ஃபார்ம் ஆனதில்லை. பட் இன்னைக்கு நல்ல ஒரு வால்யூம் எடுத்து ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 2 கேண்டில் தான், ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா வந்து மேபி இது வரைக்கும் போயிட்டு இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு புல்லிஷில் இல்லை, உங்களுக்கே தெரியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஸோ மறுபடியும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் இந்த ரீஜன்லேயே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் இந்த ஸ்டாக்கை வந்து அக்கர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே டேட்டா வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இதுதான் எக்ஸைட்டாக நடக்கும்ன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஷுட் பி இன் அ ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ யுவர் ஓன் மணி யூ வில் டேக் அ ரிஸ்க் ஆர் நாட்ன்றதை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஆஸ் அ யூடியூபராக ஆர் ஆஸ் அ ஒரு நார்மல் ஒரு பர்சனாக வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்ற சஜஷன் I am giving. Why it is means I am not a SEBI registered advisor. That is the reason. Okay, சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் பற்றி உங்களுக்கு நியூஸ் தெரியணும், அதை பற்றி என்டையராக தெரியணும் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு அடுத்தடுத்த வீடியோ போட அதுதான் ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.